நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, மாலதியோட ரத்தத்தை யாருக்குமே அவ கொடுக்க முடியாது. ஏன் முடியாது விஸ்வா? ஏன்னா அவளுக்கு கேன்சர் இருக்கு. பிளட் கேன்சர். மை காட், மாலதி அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாளா? நாம எல்லாரும் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா உண்மை இவ்வளவு கசப்பானதா? ப்ளீஸ், நான் உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். மாலதிக்கு கேன்சர் இருக்க விஷயத்த அன்னிக்கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். மாலதிக்கு கேன்சர் இருக்க விஷயம் தெரிஞ்சா அண்ணியால தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ், அவங்க உயிரை விட்டுருவாங்க. இந்த காரணத்துக்காக தான் மாலதி இது நாள் வரைக்கும் இந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லல. ப்ளீஸ் ப்ளீஸ். விஸ்வா, உன் அண்ணனை நீ தப்பா நினைக்காத. அவன் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டான். மாலத்துக்கு இருக்கிற பிரச்சனை அவனுக்கு தெரியாதுல்ல. விட்டுருப்பா. ஆரம்பத்துல இருந்து எனக்கு சந்தேகம்தான். ஜீவிதாக்கு மாலத்தி ரத்தம் கொடுக்காம இருந்ததுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மை எப்படியோ வெளியில வந்துடுச்சு. ஆனா இதுல அதிகமா பாதிப்படைய போறது நம்ம வினைதான். அவ இதுவரைக்கும் யாரையும் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. ஆனா இப்ப அவன் அந்த தப்ப பண்ணிட்டான். இதனால அவனோட மனசுதான் ரொம்ப கஷ்டப்பட போகுது. மாமா, என்னால என்ன சொல்ற மாதிரி? அக்காக்கு ரத்தம் கொடுக்க முடியாது. பெருசா அவன் மேல பாசம் இருக்கிற மாதிரி பேசுவேன். இதான் உன் பாசமா? தூக்கி குப்பையில போடாத. யூனோ, அவளுக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு உனக்கு அருகதை இல்லை. உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதி எந்த அக்காக்கும் இருக்கக்கூடாது. எந்த நிமிஷம் ஒரு ரத்தத்தை கொடுக்க மறுத்தியோ அப்பவே அந்த நிமிஷமே உனக்கும் உன் அக்காவுக்கும் இருந்த ரத்த சம்பந்தம் அறுந்து போச்சு. இதுக்கப்புறமா அவளை நீ அக்கானு கூப்பிடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு என்ன மாமானு கூப்பிடக்கூடாது.
சாரி மாமா. I'm sorry. மாலதி, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற? உன்கிட்ட நாங்க எல்லாரும் தான் மன்னிப்பு கேட்கணும். ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? மாமா கிட்டே மறைச்சிட்டல்ல? உனக்கு என்கிட்டயே மறைக்க எப்படி மனசு வந்தது? மாமா, ஏற்கனவே நீங்க அக்காவை நினைச்சு ரொம்ப மனசுடைச்சு போயிருக்கீங்க. இந்த நேரத்துல என்னோட பிரச்சனையை பத்தி சொல்லி மேல நான் அவங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. எனக்கு வர கோபத்துக்கு உன்னை பலார்னு அரைன்னு போல இருக்கு. நீ அதுக்குள்ள அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டியா? பெரிய விஷயம் எல்லாம் யோசிக்க இல்ல. என்கிட்ட தான் எப்படி மறைச்சிட்டேன்? ஏன் உங்க அக்கா கிட்ட கூட சொல்லல? முதல்ல உன் பிரச்சனையை விட்டு ஏன் மத்தவங்க பிரச்சனை தலையில போட்டுக்கிறேன்? அடி பாவி, உனக்கு இத்தனை சொந்தங்கள் இருந்தும் யார்கிட்டயும் சொல்லணும்னு உனக்கு தோணல? இல்ல மாமா. I'm really sorry. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ண அதுக்கப்புறம் நானே உன்னை மன்னிக்க மாட்டேன். இல்ல மாமா, ப்ளீஸ். நான் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நினைச்சேன். நீ அந்த விஷயத்தை மறைச்சதுதான் எங்களுக்கு கஷ்டம். தெரியாம நான் உன்னை தப்பா நினைச்சதுனாலதான் உங்க அக்கா கிட்ட இருந்து உன்னை பிரிக்க முயற்சி பண்ண. அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்க அக்காவோட நிலைமை முதல்ல எழுந்து. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட உங்க அக்கா கிட்ட இந்த விஷயத்தை மறைக்க கூடாது. எழுந்து. இல்ல 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 மாமா, நான் வேண்டான்னு எவ்வளவு சொல்லியும் விஸ்வா அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான். மாமா ப்ளீஸ், நான் உங்க கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அக்கா கிட்ட சொல்லிடாதீங்க மாமா, ப்ளீஸ். அவளால தாங்கிக்க முடியாத மாமா. அக்கா கிட்ட சொல்ல மாட்டேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க மாமா. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, அக்கா கிட்ட சொல்ல மாட்டேன் மாமா, ப்ளீஸ். என் மேல சத்தியம். சொல்ல மாட்டேமா, சத்தியமா சொல்ல மாட்டேன். இப்ப உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லைங்கிறத மட்டும் உங்க அக்கா கிட்ட போய் நான் சொல்லலாம்ல? ஆனா மாமா, அக்கா இப்ப தூங்கிட்டு இருப்பாள்ல, அவளை எழுப்புறது நல்லா இருக்காது. நம்ம அவகிட்ட காலையில பேசிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மன்னிச்சிரு மாலதி. ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நீங்க பேசுனதுல நான் அன்னைக்கே என் மைண்ட்ல இருந்து டெலீட் பண்ணிட்டேன். நான் சொல்றதெல்லாம் உண்மை. வேணும்னா என் மைண்ட் திறந்து பாருங்க, ஸ்க்ரூ டிரைவர் வேணாலும் கொண்டு வரேன். மாமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். ஒரே விஷயம்தான் என்னோட மைண்ட்ல இது வரைக்கும் சேவ் ஆயிருக்கு. உங்களை மாதிரி ஒரு புருஷன் வேற யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க மாமா. மாமா, அக்கா மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு, அளவுக்கு அதிகமான பாசம், இவ்வளவு அருமையான புருஷன் வேற யாருக்குமே சத்தியமா கிடைக்க மாட்டாங்க மாமா. அக்கா உங்களுக்கு கிடைச்சதுனால நீங்க ரொம்ப லக்கின்னு நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. ஆனா இன்னைக்கு நான் அந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா மாத்திக்கிட்டே ஆகணும். நீங்க கிடைச்சதுனால அக்கா தான் லக்கி மாமா. உங்கள மாதிரி ஒரு நல்ல புருஷன் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைக்கணும். உன்ன மாதிரி ஒரு நல்ல தங்கச்சி எல்லா அக்காங்களுக்கும் கிடைக்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் ஒத்துக்கணும், உன்னோட ஸ்டைல் மட்டும் குறைவே இல்லை. பெரிய நடிகை தான். அது என்ன, நான் சின்ன வயசுல இருந்து இப்படித்தான். அப்புறம் என்னோட ஸ்டைல் நான் சாகுற வரைக்கும் என் கூட இருக்கும். மாமா, என்ன படைச்ச அந்த கடவுளுக்கே ரொம்ப நல்லா தெரியும் நான் ஒரு வாயாடி, ரொம்ப பிடிவாதக்காரின்னு. ஒருவேளை அவர் என்ன மேல கூப்பிட்டாருன்னா நான் அவரு பேசியே காதுல இருந்து ரத்தத்தை வர வச்சிருவேன்னு அவருக்கே தெரியும். அதனால அவ்வளவு சீக்கிரம் கூப்பிட மாட்டாரு மாமா. டோன்ட் வரி.
சார் இங்க பாருங்க சார், தயவு செஞ்சு எனக்கு ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க. ஸ்டாக்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். அதெல்லாம் டெலிவரி பண்ண உடனே முதல் வேலையா உங்க பணத்தை நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். ஆமா, தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். ரொம்ப நன்றி. மோகன், உனக்கு ஏன் இன்னும் கடன் இருக்குன்னு என்கிட்ட ஏன் முதல்லயே நீ சொல்லல? இன்சூரன்ஸ்ல கிடைச்ச பணத்தை வச்சு எல்லா கடனையும் நீ அடைச்சிருப்பேன்னு நினைச்சேன். அம்மா, எல்லா கடனையும் அடைக்க முடியலம்மா. இன்சூரன்ஸ்ல கிடைச்ச பணத்தை ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் 1-2 வாரத்துல ஸ்டாக்லாம் ரெடி ஆன உடனே எல்லாத்தையும் டெலிவரி பண்ணிட்டு எல்லா கடனையும் அடைச்சிடுறேன். அம்மா, நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க? இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அம்மா, நீங்க கொஞ்சம் டென்ஷன் இல்லாம இருங்க, எல்லாம் சரியாயிடும். எப்படி சரியா போயிடும்னு சொல்றேன்? திசைக்கு திசை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைமா? மாலதி ஃபோன் பண்ணியிருந்தா. அவ பேச்சுல மட்டும்தான் தைரியம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா எனக்கு தெரியும் அவ மனசுக்குள்ள எவ்வளவு பயப்படுறான்னு. அவ நிரபராதியா இருந்தும் கூட இன்னும் தன்னை குற்றவாளியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. என்ன பண்றதுமா? நம்ம வினய் தம்பியோட கோபம் குறையிற வரைக்கும் அவ இது எல்லாத்தையும் சமாளிச்சுதான் ஆகணும். கூடிய சீக்கிரமே அவங்க நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கே தெரிய வருமா? என்ன காலையில இருந்து அம்மாவை காணோம்? தெரியல, காலையிலேயே எழுந்து வெளியில போயிட்டாங்க. ராத்திரியான பிரச்சனையவே இன்னும் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியலையேங்க, பண கஷ்டம் வேற வந்துடுச்சு. அதுக்கு அத்தை என்ன பண்ணுவாங்க பாவம். இதுக்கு வழி என்னன்னே தெரியலையே. வழி இருக்குமா? நான் சம்பாரிச்சு பணம் கொண்டு வரேன். நீ சம்பாதிக்கிறியா? போட கழுத. பணம் என்ன மரத்திலயா காய்க்குது? தேவையான பணத்தை பறிச்சு எடுத்துட்டு வந்து குடுக்கறதுக்கு. அம்மா, நான் சொல்றதை கேளுங்க, என்னாலயும் சம்பாதிக்க முடியும். உன்னால தலையே சரியா வார முடியாது, சம்பாதிக்க வந்துட்டான். அம்மா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் ரொம்ப நல்லா சமைப்பேன் தெரியுமா? நான் ஒரு பெரிய சமையல்காரன் ஆக போறேன். நீங்க மட்டும் ஓகே சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு ஹோட்டல்லயோ இல்ல ரெஸ்டாரண்ட்லயோ வேலைக்கு சேர்ந்து பணம் சம்பாதிப்பேன். போய் என்னவாக போறான்னு பாரு. ஐயோ கடவுளே, நான் என்னெல்லாம் கனவு கண்டேன். இவன் ஒரு லாயராவோ இல்ல டாக்டராவோ இல்ல அந்த ஐபிஎஸ் ஆவோ ஆகணும்னு நினைச்சேன். ஆனா சாமு, இப்ப நீ வேலைக்கு போகணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல. முதல்ல படிப்பை கவனி. பிரேமா, என்னங்க? சரி, நான் கடைக்கு கிளம்புறேன். அம்மா வந்தாங்கன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரியா? மா, நான் வேலை தேடணும், நல்லா சமைக்கணும், பெரிய சமையல்காரன் ஆகணும், நிறைய காசு சம்பாதிக்கணுமா, அவ்வளவுதான். அம்மா நில்லுமா, ஏதாவது பதில் சொல்லிட்டு போமா. உள்ள வாங்க. இதுதான் எங்களோட வீடு. நல்லா பாத்துக்கங்க. பழைய வீடா இருந்தாலும் அருமையா இருக்குமா? வீட்ல மொத்தம் 4 ரூம் இருக்கு. டேய் தாமு, அத்தை யார கூட்டிட்டு வந்திருக்காங்க? இது ஒரு பெரிய ஹால், அப்புறம் கிச்சன். ஓகே. அப்புறம் கரண்ட்டுக்கும் தண்ணிக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சந்தோஷமா. ஏதோ நம்ம வீட்டை பத்தி தான் பேசுறாங்கம்மா. ஐயோ கடவுளே. நீங்க இப்படி உட்காருங்க, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். சரி, ஓகே. டேய் தாமு, ஒருவேளை பாட்டி இந்த வீட்டை விக்கிறத பத்தி பேசுறாங்களோ? இந்த வீட்டியா? நம்ம பெரிய தாத்தா கட்டின வீட்டியா? அம்மா, நம்ம நடு ரோட்ல நிக்க வேண்டியதுதான். நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நானும் நடக்க விட மாட்டேன். சரிம்மா, பாட்டி உள்ள இருந்து வரதுக்குள்ள நம்ம அந்த அளவு விரட்டிடலாம். சரியா? வெரி குட். பாப்பலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் தம்பி. ஹலோ. உங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கா? வெரி நைஸ். வீடு அழகா இருக்குல்ல? சரி மா, நல்லதா போச்சு போங்க. இனிமே நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்ல. ஒரு வழியா அந்த பூத் பங்களால இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ரொம்ப சரியா சொன்னடா கண்ணா. என்ன சொல்றீங்க? இது பூத் பங்களாவா? உங்களுக்கு தெரியுமா, பகல் நேரத்துல கூட இங்க ஒரு ஆவி தைரியமா சுத்திக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்க பேசுறது அதோட காதுல விழுந்துடுச்சு, உங்களை அது ஒரு பழி பண்ணிடும். சொல்றது உண்மையா? அவன் ஒரு பெரிய கொலைகார. அவன் ஆவி இங்க சுத்திட்டு இருக்கு. அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட தினம் இங்க வருவான் தெரியுமா? ஜோடி போட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் இங்க கபடி விளையாடுவாங்க. நீங்க ஜோக் அடிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதோ அங்க இருக்கான். கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கான். அவனோட கையில ஒரு மண்டை போடு இருக்கு.
நீங்க எங்க போறீங்க? இங்க வாங்க. ஆளை விடுங்கடா சாமி. இல்லைங்க. அட, இங்க ஒரு தம்பி உட்கார்ந்திருந்தாரு, எங்க ஓட விட்டோம். ஓடிட்டாரா? ஆமா அத்த. எதுக்குன்னா நம்ம நம்ம தலையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து விழுந்தாலும் நாம எத்தனை நாள் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஆனா இந்த பாரம்பரியமான வீட்டை விக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. என்ன என்ன உளர்ற? இந்த வீட்டை நான் எப்படி விப்பேன்? வீட்ல ஒரு ரூமை தான் வாடகைக்கு விடலான்னு நினைச்சேன். வாடகைக்கா? பின்ன என்ன நினைச்சேன்? வீட்டுக்கு வெளியில இருக்கிற ரூம் காலியா தானே இருக்கு. வாடகைக்கு விட்டா நமக்கு பணம் கிடைக்கும்ல. அட கடவுளே, மறுபடியும் வேற ஒருத்தரை எங்க போய் தேடுறது? பாட்டி பாட்டி, நான் வேணா ஒண்ணு பண்ணவா? திரும்பி போய் அவரை கூட்டிட்டு வரட்டா? சீக்கிரம் போதாமோ? ஐயோ அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ஏன் பிரேமா, பல வருஷமா இருக்கிற இந்த வீட்டை நான் விப்பேன்னு நீ எப்படி நினைச்ச? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, குட் மார்னிங்க்கா. நான் உனக்காக சூப் கொண்டு வந்திருக்கேன், பாலக் சூப். இவ்ளோ காலையிலேவா? நீ எப்ப இவ்வளவு சீக்கிரமா எழுந்துக்க கத்துக்கிட்ட? நான் டெய்லி இந்த டைம்ல தான் எழுந்துக்கிறேன். அவளையே நீயும் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே மாறிட்ட. நீ இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளாச்சே, நீ ஏதாவது வேணும்னு வாயை திறந்து கேட்டா போதும் உடனே உன் முன்னாடி வந்து நிக்கும். அதோட இவ்ளோ அருமையான புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காரே, நீ தூங்கி எழுந்தா அதுவே பெரிய பாக்கியம். அதை விட வேற என்ன வேணும்? பார்த்து உங்க அக்கா மேல கண்ணு பற்ற போகுது. வினய், அவ எதுவும் தப்பா சொல்லல. கடவுள்கிட்ட ஒரு விஷயத்தை வேண்டிக்கிறேன். மாலதிக்கும் என்னை விட நல்ல ஒரு புருஷன் கிடைக்கணும். நீ எந்த வீட்டுக்கு மருமகளா போனாலும் அங்க இருக்கிறவங்க உன்னை தலையில தூக்கி வச்சு தாங்கணும். எங்கேயோ தீர மாதிரி வாசனை வருது, உனக்கு வருதா? வினய், நேத்து வரைக்கும் நீங்க மாலதி மேல ரொம்ப கோவமா இருந்தீங்க. அவளோட முகத்துல கூட முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு என்னடானா இவ்ளோ ரிலாக்ஸா பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? உங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? சால்வ் அக்கா, சண்டை போட்டிருந்தா தானே பிரச்சனை சால்வ் ஆகுறதுக்கு. ஆமா, நாங்க எப்ப சண்டை போட்டோம்? யார் சொன்னது? சண்டே நடக்கல, சால்வ் பத்தி பேசுறேன். ஒண்ணும் புரியல. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா எதுவுமே புரியல. இதோ பாருங்க மேடம், உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்க இங்க இருக்கும்போது எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஓகே? ஏன்னா நீ கவலைப்படும் போது உன் நெத்தியில சுருக்கங்கள்லாம் விழுது, அது பார்க்க நல்லா இல்ல. ஆமாக்கா, உன் நெத்தில சுருக்கம் விழுந்தா நீ அப்படியே பாக்குறதுக்கு பாட்டி மாதிரியே இருக்கு. அதனால கோவப்படாம சாந்தமா இரு. இவங்க ரெண்டு பேரும் எதை என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. என்னவா இருக்கும்? இங்க பாரு மாலதி, நீ என்கிட்ட இப்ப எல்லா உண்மையும் சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கோ. சரி, சொல்ல வேண்டாம், விட்டுரு. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கேட்டுக்கோ. நீ என்கிட்ட அந்த உண்மையை சொல்ற வரைக்கும் நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அக்கா, நீ இப்பவே இந்த ரூமை விட்டு போயிடு. நான் எத்தனை தடவை உன்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன், ஆனா உனக்கு சொல்லணும்னு தோணல. நான் உன்னோட அக்காங்கிறதே நீ மறந்துட்ட. நீ ஒண்ணு இங்க டைம் பாஸ் பண்ண வேண்டாம். இல்ல மாலதி, நீ ஏன் எனக்கு ரத்தம் கொடுக்கலங்கிற விஷயத்த என்கிட்ட சொல்ற வரைக்கும், என்கிட்ட பேசுறது மட்டும் இல்ல, இந்த ரூம்குள்ள கூட நீ வரவே கூடாது.